இன்றைக்கு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு என்னுடைய ரத்தம் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டபோது அவர் பதிலளித்திருக்கிறார். தற்போதைக்கு 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நான் அறிவித்து விட்டேன். தேர்தல் பரப்புரையில் நான் ஈடுபட்டு வருகிறேன். கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதை குறித்து நாங்கள் சிந்திப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நானும் அதைத்தான் கடந்த பல ஆண்டுகளாக என் திமுக தலைமையில் கூட்டணியில் இருந்தபோதே பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் என்னை பேட்டி எடுத்த போது நான் சொன்னேன், நாங்கள் தேவைப்படுகின்ற போது எதிர்காலத்தில் ஒன்றாக கூடி இங்க இருக்கிற இந்த கூட்டமைப்பிலே தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பிலே இடம்பெற்றிருக்கிற அத்தனை தலைவர்களோடும் கலந்து பேசி அது எதிர்காலத்தில் நாங்கள் திரு சீமான் அவர்களும் அப்படி ஒரு வேண்டுகோள் வைத்தார் என்றால், எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர்களும் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் என்றால், தமிழ் சமூகங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிற பங்கு மங்காளியாக இருக்கிற இஸ்லாமியர்கள் நாங்கள் மாம மச்சானா இருக்கிற நாங்கள் அரசியல் களத்தில் எதிர்முதலுமாக இருக்கிற நாங்கள் ஒரு கட்டத்தில் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் எங்களை பிரித்தாளுகின்ற அல்லது பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்கின்ற போது எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகளை மறந்து தமிழ் சமூகத்தின் தலைவர்களை தலைமையாக கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடும் எதிர்காலத்தில் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கு நாங்கள் அமர்ந்து பேசுவோம்.